கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக நியாயாதிபதிகள் 11வது அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது யெப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுத்தான். இந்த இடத்திலே யெப்தா ஒரு பொருத்தனையை தேவனாகிய கர்த்தரிடத்திலே அவன் எடுக்கிறான். கர்த்தருடைய ஆவியானவர் யெப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் மனாசேயின் நாட்டையும் நடந்து போய் மிஸ்பாவுக்கு வந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போனான் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக நிற்கும் பொழுது யெப்தா ஒரு பொருத்தனை எடுக்கிறான். நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வருவேனானால் என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், மட்டுமல்ல அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஒரு தவறான பொருத்தனையை யெப்தா இந்த இடத்துல எடுக்கிறான். தேவனிடத்திலே நாம் கேட்கிறோம், ஆண்டவரே எனக்கு இந்த நன்மையை தாங்க, நீங்கள் இந்த நன்மையை செய்யும் பொழுது நான் உங்களுக்கு உண்மையாக இருப்பேன், உங்களிடத்துல நான் இந்த காரியத்தை நான் செய்வேன் என்று சொல்லி நாம் ஒரு பொருத்தனை எடுக்கிறோம். ஆனால் அந்த பொருத்தனை எடுக்கும் முன்பதாக நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். யெப்தா தவறான ஒரு பொருத்தனை எடுத்து விடுகிறான். அவன் வீட்டுக்கு வரும்பொழுது அவனுடைய குமாரத்தி அவனுக்கு முன்பதாக எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளை. அவளை அல்லாமல் அவனுக்கு பிள்ளையும் இல்லை, வேற குமாரனும் இல்லை. அவனுடைய இருதயம் எவ்வளோ கலங்கி இருக்கும் பாருங்க. என் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்ற முடியாது என்று சொல்லி தன்னுடைய வார்த்தையிலே யெப்தா உறுதியாக இருந்து அவளை தன் பொருத்தனையின்படியே அவளுக்கு செய்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த காரியத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று, நம் கர்த்தரிடத்தில் பொருத்தனை எடுப்பதில் மிகவும் கவனமாக பொருத்தனை எடுக்கணும். நம்முடைய பொருத்தனையில் நாம் தவறி போகக்கூடாது. நான் இதை செய்வேன் ஆண்டவரே, என் பிள்ளைங்க வளர்ந்த உடனேன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்காக பொருத்தனை எடுத்துட்டு நல்ல பதவிகள் நல்ல எதிர்காலங்கள் வரும் பொழுது பிள்ளைகள் தங்களுடைய வாழ்வில் போயிருப்பாங்க. நீங்கள் எடுத்த பொருத்தனை நடக்காது, ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது. பல குடும்பங்கள் பல இடங்களில் கஷ்டங்கள் போராட்டங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளையை உன்னுடைய பொருத்தனையை திரும்பிப்பார். கர்த்தர் மன்னிக்கிற தெய்வம். இந்த நாளிலும் நாம் எச்சரிக்கையாக இருப்போம். கர்த்தரை நோக்கி கேட்போமா, ஆண்டவரே எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி, அன்பின் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றியப்பா. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் கிருபையாக கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கரத்தை வையும். அன்று யெப்தா எடுத்ததை போன்று ஒரு தவறான பொருத்தனை எடுத்து விடாதபடிக்கு, தேவ சமூகத்தில் பதறி நாங்கள் பேசாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் சரியான பாதையில் வழி நடத்தும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.